இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய லெசன் ஸ்டாண்டர்ட் 9 யூனிட் 3ல வரக்கூடிய ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட். இதை எழுதினது நாதனியல் ஹாத்தன். நாதனியல் ஹாத்தன் ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவரோட ஒர்க்கு எல்லாமே ஹிஸ்ட்ரி, மொராலிட்டி, ரிலீஜியன் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். இவர் மசாசூசெட்ஸில் பிறந்தவர். இவருடைய ஃபேமஸ் கோட் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாதவன் தான் தன்னோட குல பெருமையும் அப்பாவோட பேரையும் ஒரு கைத்தடி மாதிரி பிடிச்சுக்கிட்டு நிற்பான் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபேமிலி நேமையே தன்னோட நேமுக்கு பின்னாடி இருந்து ரிமூவ் பண்ணவர். அந்த அளவுக்கு தன் மேலே ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்தவர் நம்ம நாதனியல் ஹாத்தன். நாதனியல் ஹாத்தம் எழுதின சார் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒர்க்கை பார்க்கறதுக்கு நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் 63ஆம் நம்பர் பக்கத்தை எடுத்துக்கோங்க. அங்கே கிரேட் திங்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி உலகின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் புகைப்படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை எடுங்க, பேஜ் நம்பர் 63. இங்கே பாருங்கள், ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. இந்த 8 பேரோட பெயர்கள் இங்கே இருக்குது. இப்போ நாம் அதில் ஒவ்வொருத்தரையாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில், எ கிரீக் ஃபிலாசபர். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் அரிஸ்டாட்டிலோட பேரை மட்டும் சொல்லிட்டு விட போகிறதில்ல, அவர் சொன்ன ஒரு சிறந்த தத்துவத்தையும் சொல்ல போகிறேன். எ ஃப்ரெண்ட் டு ஆல் இஸ் ஃப்ரெண்ட் டு நன். எல்லோருக்கும் நண்பனாக இருக்குவான், நிஜமாவே யாருக்குமே நண்பன் இல்லை அப்படிங்கிறாரு. இன்னொன்று எஜுகேஷன் பற்றியும் ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு. த ரூட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் பிட்டர் பட் த ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். பேஷன்ஸ் இஸ் பிட்டர் பட் ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். கல்வியின் வேர்கள் கசப்பாக இருந்தாலும் அதன் கனிகள் இனிப்பானது. பொறுமை கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதன் பலன் இனிமையாக இருக்கும் அப்படின்னு தத்துவம் சொல்கிறாரு. அடுத்து நாம் பார்க்க போகிறது விவேகானந்தர். இவருடைய நேமை நீங்கள் அந்த பிளாங்க்ல எழுதிக்கோங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன் அ டே வென் யூ டோன்ட் கம் அக்ராஸ் எனி ப்ராப்ளம் யூ கேன் பி ஷுர் தட் யூ ஆர் ட்ராவலிங் இன் அ ராங் பாத். ஒரு நாளில் உன்னால் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியலன்னா நீ தப்பான பாதையில் பயணிக்கிற அப்படின்னு இவர் ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய கிரேட் திங்கர்ஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் தான். இவர் என்ன கோட் சொல்கிறாருன்னு பாருங்க. இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன், ஃபர்ஸ்ட் பேர்ன் லைக் த சன். நீ சூரியன் போல பிரகாசிக்கணும்னு நினச்சேன்னா முதல்ல சூரியன் போல எரியணும் அப்படின்னு இவர் ஒரு சிந்தனையை தெரிவிச்சிருக்காரு. 4வது பிக்சரில் இருக்கவர் புத்தர். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3 things cannot be long hidden: the sun, the moon, the truth. 3 விஷயங்களை இந்த உலகத்தில் யாராலையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வச்சிருக்க முடியாது. அதில் 1 சூரியன், 2வது சந்திரன், அடுத்து உண்மை. அப்போ உண்மையை எவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வச்சிருக்காருன்னு பாருங்க. நாமெல்லாம் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் புத்தர் இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் நம்ம கிரீஸ் தத்துவ ஞானி பிளாட்டோ. இவர் என்ன சொல்றாருன்னா, the first and greatest victory is to be conquered yourself. To be conquered by yourself is of all things most shameful and vile. உன்னை நீயே வெற்றி கொள்வதுதான் சிறந்த மற்றும் முதன்மையான வெற்றி. அதை தவிர்த்து உன் மனம் உன்னை வெற்றி கொண்டால் அதைவிட அசிங்கமும் கேவலமும் தீமையும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தையை இவர் இப்படி ஒரு தத்துவமா சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு இருக்க மாணவர்கள் கல்வி கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள பல டீவியேஷன் மைண்ட் டீவியேட் ஆகும். இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு. ஆனா அதையெல்லாம் தவிர்த்து நீங்க உங்களை வெற்றி கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பாடங்களை நீங்க புறக்கணிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? மார்க் இல்லாமல் போகுது, கடைசியில் சீட் இல்லாமல் போகுது, வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியாத நிலைமை போகுது. அதனால தான் சொல்கிறாரு, எவன் ஒருவன் தன்னை அடக்கியாளும் சக்தியோடு இருக்கிறானோ அவனே உலகின் மிகச்சிறந்த வெற்றியாளன் என்று பிளாட்டோ சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இவர் என்ன சொல்கிறாரு, இன் த மிடில் ஆஃப் டிஃபிகல்ட்டி லைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நம்மளுடைய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சர் ராமன். இவர் என்ன கோட் சொல்றார் பாருங்க. ஐ ஃபீல் இட் இஸ் unnatural and immortal to try to teach science to children in a foreign language. They will know the fact but they will miss the spirit.
குழந்தைகளுக்கு அறிவியலை அவர்களுடைய தாய்மொழியில கற்றுக் கொடுக்காம ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை அறிஞ்சுக்குவாங்களே தவிர அதன் சாராம்சம் அந்த உயிர்ப்பு தன்மை அவங்களுக்கு போய் சேராது. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாய்மொழிக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எதுலையுமே தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கம்டியூட்னு உங்களை நான் 10 தடவை சொன்னால் கூட உங்களுக்கு அது சென்ஸ் ஆகாது. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம செந்தமிழில் வாடா அப்படின்னு சொன்னால் சுறுசுறுன்னு ஏறும். இதுதான் நம்ம சி.வி. ராமன் சொல்ற ஸ்பிரிட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவர் சாக்ரட்டிஸ். இவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஐ கான் டீச் எனிபடி எனிதிங், ஐ கேன் ஒன்லி மேக் தெம் திங்க். என்னால் உலகத்தில் இருக்க யாருக்குமே எதையுமே கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனால் என்னால் அவங்கள யோசிக்க வைக்க முடியும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு. சாக்ரட்டிஸ் மட்டும் இல்லை, இங்கே டீச்சர்ஸ்க்காக ரெப்ரசன்ட் பண்ணி நானும் சொல்கிறேன். எங்களால் உங்களை யோசிக்க வைக்க தான் முடியும், எங்களால் உங்களுக்கு எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஸ்பிரிட்டை வளர்த்துக்கிட்டு இன்னும் தொடர்ந்து இந்த பாடங்களை கவனிக்க தயாராக இருக்கணும். ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட். இதை எழுதினது நாதனியல் ஹாத்தன். இவர் தான் நம்ம சர் ஐசக் நியூட்டன், மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர். இவர் கிறிஸ்துமஸ் தினத்தன்று 1642ஆம் ஆண்டு இங்கிலாந்துல உள்ள ஊல்ஸ்டோர்ப் என்ற சிறிய கிராமத்துல பிறந்தார். ஐசக் நியூட்டனோட அப்பா பேர் ஐசக் நியூட்டன் எஸ்ஆர். அவங்க அம்மாவோட பேரு ஹானா ஐஸ்கப். நியூட்டன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. பிறந்து பச்சை குழந்தையா இருக்கக்கூடிய நம்ம நியூட்டனை உத்து பார்க்குற அவங்க அம்மா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இந்த உலகம் பிறந்த காலத்துல இருந்து மர்மமா இருக்கக்கூடிய பல விஷயங்களை இவன் விளக்குவான் அப்படின்னு. ஐசக்கோட அப்பா இறந்து போறாரு. இதனால திருமதி நியூட்டன் என்ன பண்றாங்க, ஒரு மறுமணம் செஞ்சுக்கிறாங்க ஒரு மதகுருமார. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வடக்கு வித்தாம்ல போய் வாழ போயிடுறாங்க. ஆனா ஐசக் தனிச்சு விடப்படுறாரு. அவரை அவங்களுடைய பாட்டி தான் கனிவா பார்த்துக்கிறாங்க. பாட்டியோட பராமரிப்புல விடப்பட்ட ஐசக் பள்ளிக்கு போறாரு. அவருடைய ஆரம்ப ஆண்டுகள்ல ஐசக் அனைத்து இயந்திர தொழிலும் தனது புத்திசாலித்தனமான திறமையை காட்டுறாரு. இதுதான் இவர் படிச்ச கிங் ஸ்கூல். நம்மளோட புக்ல இல்லமா, நம்ம ஐசக் நியூட்டன் படிச்சது கிங் ஸ்கூல். அடுத்து அவர் படிச்சது என்னன்னா பாருங்க, ட்ரினிட்டி காலேஜ். இங்கதான் அவரு காலேஜ் படிப்பை படிச்சாரு. அடுத்து கேம்பிரிட்ஜ் போனாரு. அங்க 1661 வரைக்கும் படிச்சாரு. ஐசக்கோட கையில உளிகள் மற்றும் சிறிய கருவிகள், பல்வேறு அளவிலான மரக்கட்டைகள் எப்பவுமே இருக்கும். இதெல்லாம் கொண்டு அவர் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு கட்டுரைகள்லாம் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. இவரோட திறமையை பார்த்தா அண்டை வீட்டார் அவளை பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வயசான பாட்டி நம்ம ஐசக்கை பத்தி பேசுறதுக்கு சலிச்சுக்கவே இல்லை. என்னோட பேரன் அப்படி செய்வான் இப்படி செய்வான்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஐசக் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அவருக்கு மூலதனத்தை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஐசக் இந்த உலகில என்ன செய்வார்னா, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி பெரிய பணக்காரரா இருப்பார் அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் இருந்தது. காலகட்டத்துல ஐசக்க பாக்குறவங்க இவன் பிறக்கும் போதே கையில உளி அண்டு சுத்தியலோடைய பிறந்திருப்பானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரு எப்பவும் டூல்ஸும் கையுமாவே இருந்திருக்காரு. ஐசக்கோட பாட்டி ஐசக்குக்கு கணிதத்துல மட்டும் இல்ல இயந்திர திறமையும் இருக்கு அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லாம இருந்தாங்க. அதனால ஒரு கடிகார தயாரிப்பாளரிடம் பயிற்சியாளரா நம்ம ஐசக்க சேர்த்து விடுறாங்க. அங்க அவர் தன்னைத்தானே மெருகேத்திக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி நம்பினாங்க. டான்ஸின் உருவங்கள், தொகுப்பு கொண்ட ஆர்வமுள்ள காக்டஸ், மணி அடிக்கும் போது டைல் பிளேட்ல இருந்து வெளியாகக்கூடிய உருவங்கள், கடிகாரத்தின் குறுக்கே பயணம் செய்யும் ஊசல், அலைகள் மேலும் கீழும் எரிந்ததால் காணப்படும் கப்பல் துறை தயாரிப்பு போன்ற பல துறைகள்ல தன்னை அர்ப்பணிக்க அங்க அதுதான் அவருக்கு உதவியா இருந்துச்சு. இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத சக்கரம், எடைக்கல், இது போல இருக்கக்கூடிய கடிகாரங்களை விட்டுட்டு தண்ணி வீழ்றதுனால எப்படி ஒரு கடிகாரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு அங்க இருக்க மக்கள்களை ஆச்சரியப்படுத்தினாரு. ஐசக் நீர் கடிகாரத்தை தவிர சூரிய கடிகாரத்தையும் செஞ்சாரு. இதனால அவங்க பாட்டி நேரம் தெரிஞ்சுக்க முடியாம போனதே இல்லை. ஏன்னா நீர் கடிகாரம் நிழல்லையும் சூரிய கடிகாரம் சூரிய ஒளியிலையும் அவருக்கு நேரத்தை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஐசக் வசிச்ச ஊல்ஸ்ட்ரோப் வீட்டோட ஒரு மூலையில இன்னைக்கும் அந்த சன்டைல் இருக்கிறதா சொல்றாங்க. ஐசக் மிக சிறந்த வழிகள்ல அறிவை பெறுவதற்கான அற்புதமான ஆசிரியரை கொண்டிருந்தார். உதாரணமா காற்றின் வலிமையை கண்டறிய அவர் என்ன முறையை கையாண்டார் தெரியுமா?
அவர் காற்றுக்கு எதிராக குதிச்சிருக்காரு. அந்த தாவலின் மூலம் அவர் தாண்டிய அந்த நீளத்தின் மூலம் அதை கணக்கீடாக கொண்டு அவரால் ஒரு மென்மையான காற்று, ஒரு வேகமான காற்று அல்லது ஒரு புயலின் சக்தியை கணக்கிட முடியும் என்று அவர் கண்டறிகிறார். இது மாதிரி அவர் சிறு வயசுல இருந்தே அவர் சில விளையாடக்கூடிய விளையாட்டுகள்ல கூட தொடர்ந்து தத்துவத்தின் ரகசியங்களை தான் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. அவரோட பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்ச தூரத்துல ஒரு காற்றாலை இருக்கு. அந்த காற்றாலை ஒரு புதிய திட்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. ஐசக் என்ன செய்வார் அப்படின்னா, அடிக்கடி அங்க போய்கிட்டே இருப்பாரு. இதுதான் அவருடைய வழக்கமாவே இருந்துச்சு. ஐசக் அந்த காற்றாலைக்குள்ள போய் அதன் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்யறதுல தன்னுடைய வாழ்நாள்ல முழு நேரத்தையுமே, ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா அதை முழுக்க முழுக்க அதுக்காகத்தான் அங்க செலவிட்டிருக்காரு. ஆலை ஓய்வுல இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, உள்ள போய் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இயந்திரங்களை துருவி துருவி பார்த்திருக்காரு. காற்றால் அமைந்த அதன் பாய்மரங்கள் எப்படி அமைக்கப்பட்டுச்சு, ஆலை கற்கள் சுழலும் போது அது எப்படி செயல்முறை செய்யுது அப்படிங்கறத அவர் பார்த்திருக்காரு. ஹாப்பர் அப்படின்ற ஒரு மெஷின் கொள்ள என்ன பண்றாரு, தானியத்தை போடுறாரு. அது எப்படி நசுங்குது அப்படிங்கிறதையும் பாக்குறாரு. அதன் கட்டுமானம் பற்றின முழு அறிவை அடைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கருவிகளை மறுபடியும் கையில எடுத்துக்கிட்டு விளக்கத்துக்கு மாறா ரொம்ப பிஸியா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பாட்டிக்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் ஐசக்னா என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவர் காற்றாலை மாதிரியே ஒரு சிறிய மாதிரியை உருவாக்குறாரு. அது அளவுல ரொம்ப பெரிதா இல்லாட்டி போனாலும் கூட அணில்களை பிடிக்கிறதுக்கு சிறுவர்கள் வைப்பாங்க இல்லையா, ஒரு பெட்டி பொறி, அந்த அளவுக்கு அது இருக்கும்னு நம்ம நாதனியல் ஹாத்தம் கருதுறாரு. ஆயினும் மில்லோட ஒவ்வொரு பகுதியும் அதன் இயந்திரங்களும் முழுமையா இருந்திருக்கு. அவர் சின்னதா தான் செஞ்சிருக்காரு அந்த விண்மில்ல. ஆனா அதுல அந்த காற்றாலைக்குள்ள என்னென்ன இயந்திரங்கள் இருந்துச்சோ அது முழுமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதன் சிறிய பாய்மரங்கள் கைத்தறியால நேர்த்தியா செய்யப்பட்டிருக்கு. மேலும் மில் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காற்று வீசுற திசையில வைக்கப்படும் போது வேகமா சுழன்றிருக்கு. ஐசக் வாயால ஃபூன் ஊதுனா கூட அந்த காற்று அந்த வீசின சக்தியை வச்சு அந்த பாய்மரம் இயங்குறதுக்கு போதுமானதா இருந்திருக்கு. ஒரு சிறிய கோதுமை தானியங்களை அதுக்குள்ள போட்ட உடனே அது கொஞ்ச நேரத்துல வெள்ளை பனி மாவு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு அந்த காற்று இயந்திரத்தை அவரு ரொம்ப நேர்த்தியாவும் அழகாவும் வடிவமைச்சிருந்திருக்காரு. ஐசக்கோட விளையாட்டு தோழர்கள் அந்த புதிய காற்றாலையை பார்த்த உடனே மயங்கி போனாங்க. இந்த உலகத்திலே அழகாகவும் அற்புதமாகவும் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. ஐசக் வடிவமைச்ச அந்த ஆலை தனக்கு சொந்தமான ஒண்ணு அப்படிங்கிறத நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐசக் கிட்ட கேட்டாங்க, இதை நீ ஏதோ ஒன்ன மறந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஐசக் உடனே திருப்பி கேட்கிறாரு, மில்லோட கூரையில இருந்து அடித்தளம் வரைக்கும் நான் எதையுமே மறக்கலையே, அப்புறம் என்னத்தை நான் மறந்துட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நீ எல்லாத்தையுமே சரியா தான் செஞ்ச, ஆனா மில்லர் எங்க போனாரு அப்படின்னு கேட்குறாங்க. மில்லர் எங்க அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட உடனே அவரால் ஒரு சின்ன பொம்மையை செஞ்சு அங்க வச்சு அதை பூர்த்தி பண்ணியிருக்க முடியும். ஆனா அவர் அதை செய்யல. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு பொம்மை ஒரு மில்லர் செய்யக்கூடிய செய்யாது அப்படிங்கிறத அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. இரவு பகல் பாராம கணிதம் தத்துவம் அப்படின்னு அவர் தன்னுடைய ஆராய்ச்சியிலேயே மூழ்கிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு விடை தெரியாத பல கேள்விகளுக்கு விடை தெரியணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல அவர் இருந்துட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு வயது 14. அப்போ அவருடைய அம்மாவின் 2வது கணவரும் இறந்து போறாங்க. ஐசக்கோட அம்மாவோட 2வது கணவர் இறந்ததால தன் மகன் ஐசக் பள்ளியில படிக்க கூடாதுன்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. ஊல்ஸ்டார்ஃப்ல இருக்க தன்னோட பண்ணைய அவன் நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பண்ணையில அவன் வேலை செய்யறதுனால வரக்கூடிய வருமானம் தன் குடும்பத்துக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. இதனால நம்மளுடைய ஐசக்கோட பள்ளி படிப்பை நிறுத்தி அவரை பண்ணையில வேலைக்கு வைக்கிறாங்க. அவர் ஒரு விவசாயியா மாறுறாரு. அந்த விவசாயத்து மேல அவர் எவ்வளவோ கவனம் செலுத்த முயற்சி பண்றாரு. ஆனாலும் அவர் மனம் அறிஞரா மாறுறதுல மட்டும்தான் விருப்பத்தை காட்டுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா அவரை பள்ளிக்கு போக அனுப்புறாங்க. பின்னர் அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போறாரு. ஒளியின் தன்மையை முதல்ல கண்டறிஞ்சவர் நம்ம ஐசக் தான். அவருடைய சூரிய ஒளி கடிகாரம் தான் இதுக்கு ஒரு சாட்சியா இருந்துச்சு. எப்போ அவர் தலையில ஒரு ஆப்பிள் விழுந்துச்சோ அதன் மூலம் புவியீர்ப்பு சக்தியையும் கண்டறிகிறாரு. ஐசக்கோட நிறைய கண்டுபிடிப்புகள் இன்றும் உலக அளவுல பெரிதா பேசப்படுது. அவர் ஒரு காற்றாலையை கண்டுபிடிச்சப்போ அவருக்கு வயது 7 வயது தான்.
அந்த அளவுக்கு அவர் அறிவுஜீவியா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வானியல் சாஸ்திரத்திலையும் அவர் மிகச்சிறந்து விளங்கினாரு. இப்படி ஒரு சிறந்த மனிதன் நமக்குள்ள இருந்தாரு, நம்மளோட வாழ்ந்தாரு, நமக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை வழங்கி இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. ஐசக் நியூட்டனோட கண்டுபிடிப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எவ்வளவோ பேர் அவர் வாழ்க்கையில அவர் அனுபவிச்ச எந்த இன்னல்களையும் தெரிஞ்சுக்கிட்டதில்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு மாணவர்கள் கஷ்டம்னு நினைக்கக்கூடிய எதுவுமே கஷ்டமா இருக்காது. என்னோட கதையை பார்த்தோம். இனி டி வேர்ட்ஸ், மைண்ட் மேப், கன்சாலிடேஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் பார்க்க போறோம். நீங்க டி வேர்ட்ஸா உங்களுக்கு கடினமான வேர்டுகளை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளாசரிஸ்ல இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸையே டி வேர்டா எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மைண்ட் மேப். மைண்ட் மேப் பாருங்க. ஐசக் நியூட்டன் பத்தி ஒரு மைண்ட் மேப் இங்க இருக்கு. இதை நீங்களும் உங்களுடைய நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இதுல ஒரு பார்ட்டா இப்ப நம்ம பார்க்கலாம். ஐசக் நியூட்டனுக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ப்ளரேஷன், ஒரு இதை தேடுறது, எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதிச்சு பார்க்கறது, என்கொயரி அதன் மேல தீவிரமா ஆய்வு செய்து உண்மைகளை கண்டறியறது, அப்ரோச் அணுகுமுறை. அப்போ ஐசக் நியூட்டன் இந்த 4 குவாலிட்டிஸை தன்னுடைய லைஃப் முழுக்க காட்டியிருக்காரு. இதுல ஒரு குவாலிட்டியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வர்றது எக்ஸ்ப்ளரேஷன். எக்ஸ்ப்ளரேஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. டாட் செல்ஃப், சுயமா கத்துக்கிறது, எஜுகேட்டட் கல்வி அறிவோடு இருக்கிறது, டிஸ்கவரி கண்டுபிடிக்கிறது, சிங்கிள் மைண்டட் எடுத்த காரியத்தை ஒரே சிந்தனையோட செஞ்சு முடிக்கிறது, ஃபோக்கஸ் ஒரு இது மேல நம்ம கவனம் செலுத்துறது, டெடிகேஷன் அர்ப்பணிப்பு உணர்வோட எதையும் கவனிக்கிறது, ரெஃபரன்ஸ் நாம இதுக்கு எதெல்லாம் ரெஃபர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாக்குறது. இது எல்லாமே எக்ஸ்ப்ளரேஷன்ல வரும். இதுதான் ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் ஐசக் நியூட்டன். நெக்ஸ்ட் ஒரு குவாலிட்டி வருது, நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில என்ன இருக்குன்னு பாருங்க. கன்ஸ்ட்ரக்டிங் கேட்ஜெட்ஸ், டிவைசஸ், நாம என்னென்ன கருவிகள் தேவைப்படுதோ அதை நாம முதல்ல என்ன பண்ணணும், எடுத்து வச்சுக்கணும் அல்லது உருவாக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் பில்டிங், ப்ராக்டிக்கல், நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ப்ராக்டிக்கலுக்கு தயாராகணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம வாயிலே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு மெக்கானிக்கல் மாடல்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு டிராயிங், ஸ்கெச்சஸ், டிசைனிங் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவருடைய குவாலிட்டி மூலமா நமக்கு சொல்றாரு. நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஐசக் நியூட்டன், அப்ரோச். அப்ரோச்ல என்ன இருக்குன்னு பாருங்க. சைலன்ஸ் திங்கிங், நாம மனதுக்குள்ளேயே ரொம்ப திங்கிங்ல எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் திங்கிங் சொல்றாரு. அந்த திங்கிங் சைலண்டா இருக்கணும், சாலிட்யூட்டா இருக்கணும், அது மட்டும் இல்லாம கண்டெம்ப்ளேஷனா இருக்கணும், எக்ஸ்ப்ளோரேட்டரியா இருக்கணும். இந்த மாதிரி அவர் சொல்றாரு. நம்மளுடைய திங்கிங்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. காம்பினேஷன், நம்ம எதை காம்பினேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை திங்க் பண்ணணுமோ அதை காம்பினேட் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலா ஆர்கனைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போங்க. ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க, அதை காம்பினேட் பண்ணுங்க, தென் ப்ராக்டிக்கல் ஆக்குங்க, தென் ப்ராசஸ் பண்ணுங்க, அப்புறம் கேப்சர் பண்ணுங்க. என்ன ரைட் பண்ணீங்க அப்படிங்கிற நோட் புக்ஸ், ப்ராக்டிஸ் புக் அதெல்லாம் வச்சு கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு சிறந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்றாரு. ஐசக் நியூட்டனோட நெக்ஸ்ட் குவாலிட்டி என்கொயரி. என்கொயரி பாருங்க. அசம்ஷன், எக்ஸிஸ்டிங் அப்படின்னு ரெண்டா பிரியுது. அசம்ஷன்லாம் என்ன அப்படின்னா நாம இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே கேள்விகள் கேட்கணும். கேட்ட கேள்விகளுக்கு என்னென்ன சேலஞ்சஸ், சவால்கள் வருது அப்படிங்கறதை நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்கணும். அந்த என்கொயரியில அடுத்து இருக்கக்கூடியது எக்ஸிஸ்டிங். இந்த எக்ஸிஸ்டிங்ல என்னென்ன நிலை பிரியுதுன்னு பாருங்க. நாலேஜ், அறிவு இருக்கணும், இருக்கக்கூடிய பொருட்கள் மேல நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், அதன் மேல நமக்கு திங்கிங் இருக்கணும், அதோட பாஸ்ட் என்ன, கரண்ட் என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஐசக் நியூட்டனோட குவாலிட்டி. அதனாலதான் அவர் சக்சீட் ஆயிருக்காரு. இப்போ நாம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் போறோம். ஒரு கேள்வியா உங்களுக்கு வரும். நீங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இப்போ கைண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட் ஆஃப் த வேர்டு கைண்ட். Second question, opposite of taste. Then third one, opposite of possessed. The fourth one, the opposite of usually. Do you know the answer? Type the answer. Shall we check the answer? The first one, kind opposite cruel, taste opposite distaste, possessed opposite lax, usually opposites rarely. Students, write down these points in your textbook. We are going to discuss the answers for the questions given in your textbook. Be ready to write down the answers. Answer the following questions in 1 or 2 sentences.
The first question, who was taking care of Newton after his father's death? நியூட்டனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரை கேர் பண்ணிக்கிட்டது யாரு அப்படின்னா, ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் நியூட்டன்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத். அவங்களோட பாட்டிமா தான் நம்ம நியூட்டனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 2, வாட் டிட் ஐசக் மேனுஃபேக்சர்ட் அட் ஹிஸ் யங் ஏஜ்? அவர் குழந்தையா இருக்கும்போது என்னென்ன கண்டுபிடிச்சாரு? ஐசக் மேனுஃபேக்சர் a set of little tools and saw of various sizes. அவர் சாஸ் கண்டுபிடிச்சாரு, லிட்டில் டூல்ஸ் கண்டுபிடிச்சாரு. இதுதான் ஐசக் சின்ன குழந்தையா இருக்கும்போது கண்டுபிடிச்ச பொருள்கள். Now question number 3, how did the young boy find the strength of the wind? அந்த குழந்தையா இருக்கும்போது காற்றின் சக்தியை அவர் எப்படி அறிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், காத்தடிக்கும் போது அவர் காற்றுக்கு எதிராக தாவுறாரு. தாவுனது மூலமா அந்த தாவல்ல அது மென்மையான காற்றா, வன்மையான காற்றா, புயல் காற்றான்னு அதோட சக்தியை அறிஞ்சுக்கிட்டாரு. கொஸ்டின் நம்பர் 4, why were his friends attracted by the windmill? ஏன் அவங்களுடைய நண்பர்கள் அதை அட்ராக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் எல்லாமே சின்ன குழந்தைகளா இருந்து விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல தன் வயதுள்ள ஒருத்தன் ஒரு விண்மில்ல கண்டுபிடிச்சிட்டான். அது பார்க்க ரொம்ப பிரிட்டியாவும் ஒண்டர்ஃபுல்லாவும் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க அட்ராக்ட் பண்ணப்பட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, how was he honored by the king? அரசர் அவரை எப்படி பெருமைப்படுத்தினாரு அப்படின்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஹானர் ஆஃப் நைட்ஹுட். நைட்ஹுட் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்து பார்லிமெண்ட்ல அவரை ஒரு உறுப்பினராகவும் ஆக்கி நம்ம அரசர் அவரை பெருமைப்படுத்தினாரு. இப்போ நாம பேராகிராஃப் அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டோம். உங்க பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3 டீடைல்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு தான் இப்போ நாம ஆன்சர் பார்க்க போறோம். முதல் பேராகிராஃப் என்னன்னு பார்ப்போம் வாங்க. எதற்காக நியூட்டனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாட்டி கிட்ட நியூட்டனை கொண்டு போய் ஒரு வாட்ச் தயாரிக்கிற கம்பெனியில் அப்ரண்டிஸாக விட சொன்னாங்க? இப்போ நம்ம பதில பார்க்கலாம். In his early years, Newton was chiefly remarkable in his ability to invent things. அவருடைய சின்ன வயசுலயே எந்த பொருளையும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியோட தான் நம்ம ஐசக் இருந்தாரு. He had manufactured a set of little tools and saws of various sizes. அவர் அந்த சின்ன வயசுலயே நிறைய டூல்ஸையும் கருவிகளையும் நிறைய சாஸையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. With the help of these things, he invented curious articles at which he worked with so much skill. இதன் மூலமா அவர் நிறைய பொருள்களை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனாலதான் நம்ம ஐசக் நியூட்டனோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை கொண்டு போய் வாட்ச் தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சர் கிட்ட அப்ரெண்டிஸா இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை, மேத்தமெட்டிக்ஸ்லையும் ஒரு நல்ல ஸ்கில் இருக்கு, நாலேஜ் இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இவர் அங்கே போய் அப்ரெண்டிஸா இருந்தா அவரால் என்ன பண்ண முடியும்னா தன்னை டெவலப் பண்ணிக்க முடியும், தன்னோட ப்ரொஃபஷனலையும் அவரால் என்ன பண்ணிக்க முடியும், நல்லா என்ரிச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க ஃப்ரெண்ட் ஐசக் அங்கே ஒரு கிளாக் மேக்கிங் கம்பெனியில் அப்ரெண்டிஸாக இருக்கணும்னு டிசைட் பண்ணி அதை அவங்க கிராணிக்கு சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2 பேராகிராஃபில் கேட்டிருக்காங்க, நம்ம விண்மில் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம நியூட்டன் கற்றுக்கிட்டாரு. விண்மில் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நியூட்டன் எப்படி கற்றுக்கிட்டாருன்னா, நியூட்டன் frequently went to the windmill that operated on a new plan. ஒரு புதிய திட்டத்துல இயங்கிக்கிட்டு இருந்த அந்த விண்ட் மில் காற்றாலை இருந்த இடத்துக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சாரு. He spends hours in examining the various parts of the windmill. அவரு அந்த விண்மில்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையுமே உட்காந்து என்ன பண்ணாரு, மணிக்கணக்கில் ஆராய்ஞ்சாரு. When the mill was not working, he examined its external machinery, internal machinery. ஸோ அந்த ஆலை இயங்காம இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா அந்த மெஷினரியோட இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் உள் பாகங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் எக்ஸாமின் பண்ணார். When he examined its internal machinery, the windmill's broad sails were in motion by the wind.
அந்த பெரிய காற்றாலை காற்றின் சக்தியில தான் இயங்குது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. நியூட்டன் எக்ஸாமின்ட் த ப்ராசஸ் பை விச் த மில் ஸ்டோன்ஸ் ரிவால்வ்ட் அண்ட் கிரஸ் த கிரைன்ஸ். அந்த மில் இயங்கும் போது அதுக்குள்ள போடக்கூடிய தானியங்கள் எப்படி மாவா கொட்டுது அப்படிங்கிறதையும் பார்க்கறாரு. இதை எதுக்குள்ள அவர் போட்டாருன்னா ஹாப்பருக்குள்ள தான் போடுவாரு. Thus Newton gained a thorough knowledge of the construction and operation of the windmill. இதன் மூலமா மட்டும்தான் அவர் காற்றாலை எப்படி கட்டப்பட்டிருக்கு, எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, அது எந்த முறையில இயங்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் என்னென்ன அதை கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா நிறைய கண்டுபிடிச்சார். அதுல முக்கியமான ஒண்ணு லாஸ் ஆஃப் மோஷன். சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே லாஸ் ஆஃப் மோஷன் இல்லாம ஒரு பாடமும் இல்லை. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ் இன்வென்ஷன் இன்க்ளூடிங் லேயிங் த கிரவுண்ட் ஒர்க் ஃபார் த டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ். கால்குலஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் மேக்ஸ்ல இருக்கு இல்லையா, அதோட இன்வென்டர் இவர் தான். His invention in mechanics and gravitation were summarized in Principia. ஸோ இவருடைய அந்த புவியீர்ப்பு சக்திக்காக அவர் கண்டுபிடிச்சது அந்த மெக்கானிசம், இது எல்லாமே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அவரை கண்டுபிடிச்ச இன்னொரு ஐட்டம் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், பயோனாமினல் தியரம், இதெல்லாம் இவரோட கண்டுபிடிப்பு தான். இதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பும் இந்த பயோனாமினல் தியரம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் த நேச்சர் ஆஃப் லைட். ஒளியின் தன்மையை முதல்ல அறிஞ்சவர் இவர் தான். He invented the reflecting telescope which was used to view and map out of orbits of the planet. அவர் கண்டுபிடிச்ச அந்த ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் மூலமாக தான் இந்த கிரகங்கள், அதை சுற்றி வரக்கூடிய கோள்கள் எதையுமே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. He also used his theory of gravity to calculate the elliptical orbits of planets around the sun and accurately. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் ஜோனுக்குள்ளே வர்றோம். இது வரைக்கும் நீங்கள் பாடத்தை ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் ஜோனில் வரக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் நீங்கள் உடனடியாக பதில் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண முடியும். Isaac was made a member of parliament and received the honor of knighthood from the king. பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆகி நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினாரு ஐசக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. Shall we check the answer? Yeah, right answer. Next. Isaac felt pride in the vastness of his knowledge. ஐசக் தன்னக்கிட்ட இருக்கக்கூடிய பறந்து விரிந்த அந்த அறிவை பார்த்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணாரு. ஏன்னா அப்படி அவர் ஃபீல் பண்ணல. ஸோ த ஆன்சர் இஸ் ராங். His mother knew very well that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து புதிராகவே இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அவன் முடிவு கட்டுவான், நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான் அப்படின்னு அவங்க அம்மா அவரை நம்பினாங்க. இது உண்மையா பொய்யா? வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இது தெரியாது. He was first to find out the nature of light. ஒளியின் இயல்பை தன்மையை ஒளியின் இயல்பு தன்மையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நம்ம ஐசக் தான். இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. Isaac Newton was born on Christmas Day. Isaac Newton was born on Christmas Day. True or false? True. Right answer. Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge. இதில் possessed அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கே கீழே இருக்கிறதுல எது மீனிங்? possessed அப்படின்னா owned. நீங்கள் டைப் பண்ணுற ஆன்சரை மட்டும்தான் இங்கே நான் ரீட் பண்ணுறேன்.
He had constructed a model of the box traps sundial windmill. இதில் எதை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க? windmill. செக் பண்ணலாம். ரைட் ஆன்சர். An apple falling on his head lead him to discover the dash. அவர் தலைமையில விழுந்த ஒரு ஆப்பிள் எதை கண்டுபிடிக்க அவருக்கு உதவுச்சு? ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட், லெங்த் ஆஃப் ட்ரீ, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்க தான் உதவுச்சு. செக் பண்ணலாம். ரைட் ஆன்சர். Isaac will do well in the world and be a rich man before he dies. Right answer. Isaac Newton was born on Ramjan, Deepavali, Christmas. The right option, Christmas. Next, 3 questions அந்த லெசன்ல இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கு. அதையும் நம்ம இந்த பிராக்டிஸ் ஜோன்ல சேர்த்து பார்த்துடலாம். I came to you, wise man, for an answer to my question. அறிவு ஜீவியே, என்னுடைய கேள்விகளுக்காக பதிலை தேடி நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது யாரு? கிங். That is right answer. You have already been answered. உனக்கு பதில் எப்பொழுதோ வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னது யாரு? ஹெர்மிட், அந்த முனிவர். You don't know me but I know you. உனக்கு என்ன தெரியாது ஆனா எனக்கு ஒன்ன தெரியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அந்த தாடி வச்ச beard man. Here comes someone running. இங்க யாரோ ஒருத்தர் ஓடி வர்றான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது யாரு? ஒர்க்கர். Here comes someone running அப்படின்னு சொல்றது யாரு? Hermit. Let me take the spade. Work a while for you. இந்த மண் கொத்தை எடுத்து நான் உங்களுக்காக கொஞ்ச நேரம் வேலை செய்யறேன்னு சொன்னது யாரு? அரசர், கிங். By seeing the brighter side of life, we can't make our life worthwhile. By seeing the brighter side of life, we can make our life worthwhile. The right answer sentence. So this statement is false. One kindly thought will make our life better. ஒரு கைண்ட் தாட் வந்து நம்ம லைஃப் என்ன பண்ணும்? பெட்டரா மாத்தும். This statement is true. We don't learn from every soul, but true is we can learn from every soul. One should be brave enough to face the challenges of life. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? பிரேவ்னஸ் இருக்கணும். That is true. Right answer. We should make life worthwhile. நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கணும். True. I ran fast. நான் வேகமா ஓடினேன். I missed the bus. நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். So which conjunction is right here? But I ran fast, but I missed the bus. That is right. You work hard. நல்ல கடினமா உழை. You will not succeed. நீ ஜெயிக்க மாட்ட. அப்ப பாருங்க, நல்லா உழைச்சா நம்ம ஜெயிப்போம். ஆனா இங்க ஜெயிக்கலன்னு சொல்றாங்கன்னா இப்ப என்ன அர்த்தம்? நீ நன்றாக உழைக்கவில்லை என்றால் நீ தோர்த்து போய்விடுவாய். You will not get succeed. It's okay, unless it's the right answer. He is not only a writer but also an actor. Let's check the answer. Right answer. He is absent because he is ill. He is absent because he is ill. That is right answer. He is poor. Though he is poor, he is honest.
Sir Isaac Newton. He was a scientist, mathematician, and astronomer. He was born on January 4th, 1643, in Woolsthorpe, England. His father's name was Isaac Newton Sr., and mother's name was Hannah Ayscough. His father was a farmer and had died 3 months before Newton's birth. His mother remarried when Isaac was 3 years old and left young Isaac in the care of his grandparents. Isaac attended school, where he was an adequate student. At one point, his mother tried to take him out of school so he could help on the farm, but Isaac had no interest in becoming a farmer and was soon back at school. Newton attained his preliminary education from the King's School in Grantham, where he excelled and achieved the top rank. He then enrolled himself as a sizar at the Trinity College, Cambridge, in 1661. The young Isaac Newton is sitting in his garden when an apple falls on his head, and, in a stroke of brilliant insight, he suddenly comes up with his theory of gravity. He would spend much of his life at Cambridge, becoming a professor of mathematics and a fellow of the Royal Society. He eventually was elected to represent Cambridge University as a member of Parliament. Isaac had to leave Cambridge from 1665 to 1667 because of the Great Plague. He spent these 2 years in study and isolation at his home in Woolsthorpe, developing his theories on calculus, gravity, and the laws of motion. In 1696, Newton became the Warden of the Royal Mint in London. He took his duties seriously and tried to get rid of corruption, as well as to reform the currency of England. He was elected President of the Royal Society in 1703 and was knighted by Queen Anne in 1705. In 1687, Newton published his most important work, called the Philosophiae Naturalis Principia Mathematica. In this work, he described the 3 laws of motion, as well as the law of universal gravity. This work would go down as one of the most important works in the history of science. It not only introduced the theory of gravity, but defined the principles of modern physics. Outlined in the Principia, his theory about gravity helped to explain the movements of the planets and the sun. This theory is known today as Newton's law of universal gravitation. Newton's laws of motion were 3 fundamental laws of physics that laid the foundation for classical mechanics. Newton invented a whole new type of mathematics, which he called fluxions. Today we call this math calculus, and it is an important type of math used in advanced engineering and science. In 1668, Newton invented the reflecting telescope. This type of telescope uses mirrors to reflect light and form an image. Nearly all of the major telescopes used in astronomy today are reflecting telescopes. He died at March 31, 1727, in London, England, at the age of 84. To every action, there is always opposed an equal reaction, said Isaac. மாணவர்கள் உங்கள் வருகை பதிவேட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துவிட்டு வகுப்பை விட்டு வெளியேறவும். உங்கள் வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. இன்று நாம் பார்த்தது ஸ்டாண்டர்ட் 8 யூனிட் 3 சர் ஐசக் நியூட்டன். நமக்கு இந்த பாடம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுமா. மாணவர்கள் உங்க வருகை பதிவேட்டை பதிஞ்சிட்டு நீங்க வெளியேறலாம். மாணவர்கள் தங்கள் வருகை பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துவிட்டு வெளியேறவும். ஸ்டூடெண்ட்ஸ்,
Kindly enter your attendance in the comment box, then leave the class. The class is over now. So all the students are requested to type your attendance in the comment box and leave the class. Thank you, students. Thank you. Thank you. Type your attendance, students. Thank you. Yeah, thank you. Thank you, students. Leave the class. The class is over. Type your attendance, then go. Okay, students. Thank you. Thank you, students. Thank you.